வெல்கம் டு தி ஷேர்ஃபுல் பைட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா வெறும் 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் சார்ஜ் ஏறக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பீடில் சார்ஜ் ஏறக்கூடிய 5 மொபைலை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மொபைல் ரெட்மி நோட் 13 ப்ரோ. இந்த ஃபோனோட ரேட் பார்த்தீங்கன்னா 31,000 நமக்கு கிடைக்குது. இந்த ஃபோனில் 200 மெகா பிக்சல் முடியும் கேமரா இருக்குது. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 3Dயில் எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட சார்ஜிங் பார்த்தீங்கன்னா வெறும் 19 மினிட்ஸில் சார்ஜ் ஏறிடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வெறும் 19 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போதும். ரெண்டாவதாக பார்க்க போகிற மொபைலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா iQOO Neo 7 Pro 5G. இந்த மொபைலோட ரேட் பார்த்தீங்கன்னா 29,000 நமக்கு கிடைக்குது. இந்த மொபைலோட சார்ஜிங் பார்த்தீங்கன்னா வெறும் 25 மினிட்ஸில் 100% சார்ஜ் ஏறிடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் 8GB RAM 128GB ஹார்ட் டிஸ்க்கு. வெறும் 25 மினிட்ஸில் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடும் இது 100%. ஸோ இந்த மொபைல் வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவதாக பார்க்க போகிற மொபைலோட நேம் பார்த்தீங்கன்னா Motorola Edge 50 Pro. இந்த மொபைலோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36,000 நமக்கு கிடைக்குது. இதோட சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 125 வாட்ஸ் டர்போ பவர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சு 1.5 எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் 12GB RAM 256GB ஹார்ட் டிஸ்க்கு. நாலாவதாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா iQOO Neo 9 Pro. மொபைல் பார்த்தீங்கன்னா 35,000 நமக்கு கிடைக்குது. இந்த மொபைலோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 5120 மெகாபிட்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 129 வாட்ஸ் வேகமாக சார்ஜ் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் கொடுத்துருக்காங்க. LTPO AMO எல்இடி டிஸ்பிளே இது கொடுத்துருக்காங்க. அஞ்சாவதாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா iQOO 12. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 53,000 வந்து நமக்கு கிடைக்குது. மொபைலோட சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த iQOO 12ஓட ரேம் பார்த்தீங்கன்னா 12GB RAM 250GB ஹார்ட் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.78 LTPO எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 மொபைலுமே 10 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ்க்குள்ளே சார்ஜ் ஆகக்கூடிய 5 மொபைல் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மொபைல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மொபைலோட ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு தாராளமாக பை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் கொடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.